உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் 5 பெஸ்ட் ஸ்ட்ரீமிங் ஸ்ட்ரிக் பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா ஸ்ட்ரீமிங் ஸ்ட்ரிக் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட், பெஸ்ட் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருடைய வீட்லயும் வந்து ஸ்மார்ட் டிவி கம்பல்சரியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எல்லார் வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி இருக்கும். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்காது. மேபி அவங்க 2018ல வாங்கிருக்கலாம், 19ல வாங்கிருக்கலாம். அப்போ அவங்களுக்கு ஒரு சில பேசிக் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அதுவும் கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டு அப்டேட் கண்டிப்பா அவங்களுடைய டிவில இருக்கவே இருக்காது. அப்படி பார்த்து வாங்கணும், இல்ல என்னால வந்து பாத்தீங்கன்னா ஓடிடி அப்ளிகேஷன்ல ஆக்சஸ் பண்ண முடியல, என்னால புது டிவியும் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ஸ்ட்ரீமிங் ஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே. அமேசான் பாத்தீங்கன்னா ஃபயர் டிவி ஸ்ட்ரிக் அப்படின்னு கொடுக்குறாங்க. Flipkart பாத்தீங்கன்னா மார்க் டர்போ ஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏர்டெல் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆக்ட் பாத்தீங்கன்னா அவங்களும் ஸ்ட்ரீமிங் டிவைஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்ட்ரீமிங் டிவைசஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்ட்ரீமிங் டிவைசஸ்ல என்ன மாதிரியான ஒரு சில பேசிக் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் ஒரு சில ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி. கண்டிப்பா நீங்க வாங்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ல வந்து எந்த மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் வந்து ஆண்ட்ராய்டு 9.0 அப்டேட்டுக்கு மேல எந்த ஒரு ப்ராடக்ட்டா இருந்தாலும் தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன மாதிரியான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. 32 பிட்டா 64 பிட்டா அப்படிங்கிற ஆவரேஜான விஷயத்தை பார்த்துக்கோங்க. அமேசான் ஃபயர் டிவில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 32 பிட் வந்து கொடுக்குறாங்க. 1.3 GHz ப்ராசஸர் கொடுக்குறாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா மார்க் டர்போ ஸ்ட்ரீம் இந்த மாதிரியான டிவைசஸ்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1.2 GHz சப்போர்ட் இருந்தாலும் 64 பிட் ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. சோ இதனால வந்து டபுள் தி பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நம்மளால என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஆஃப்டர் தட் ஒரு ஸ்ட்ரீம் டிவைஸ் வாங்க போறீங்க அப்படின்னா அதுல என்ன மாதிரியான அவுட்புட் குவாலிட்டி வந்து கிடைக்குதுன்னு பாருங்க. நிறைய ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1080p அப்படின்றது இனஃபான ஒரு மாடல். ஏன்னா நம்மளுடைய டிவியே வந்து பாத்தீங்கன்னா 1080p சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஓகே. அதுவே 4K டிவி வச்சிருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான டிவைசஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண எக்ஸ்ட்ராவா அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பா ஃபயர் டிவில 4K சப்போர்ட் பண்ணுது. MI அந்த மாதிரியான ஸ்ட்ரீமிங் டிவைஸ்லயும் 4K சப்போர்ட் பண்ணுது. சோ இதுல ரெண்டுத்துல எது நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு பெஸ்டான ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நீங்க ஒரு ஸ்ட்ரீமிங் டிவைசஸ் வந்து வாங்க போறீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். அதுல என்ன மாதிரியான OTT அப்ளிகேஷன் வந்து ஆக்சஸ் பண்ண அவங்க தராங்க அப்படிங்கறத பாருங்க. ZEE5, அதே மாதிரி உங்களுக்கு ஏர்டெல் உடைய ஸ்பெஷலான அந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ், அதே மாதிரி அமேசான் பிரைம் எனேபிள் பண்ண மாதிரியான டிவைசஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் சப்போர்ட் பண்ணும், யூடியூப் சப்போர்ட் பண்ணும், அதே மாதிரி ஹாட்ஸ்டார். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த மாதிரியான பிராண்ட்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுவும் FTV, சன்நெக்ஸ்ட் இதெல்லாம் கூட சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. சோ கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி பிஃபோரா இதையும் வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது பாத்தீங்கன்னா கேபிள் டிவி அண்ட் DTH எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டர்போ இந்த டிவைசஸ் தான் மாறுவாங்க. ஆல்மோஸ்ட் ஜியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராட்பேண்ட் கனெக்ஷன் லோ பிரைஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. சோ இப்படி இருக்கிறதுனால எல்லா குழந்தைகளும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப படிக்கிறதுக்கு ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு எல்லாம் வந்து ஏதோ ஒரு இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அப்படி இன்டர்நெட் ஆக்சஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்டர்நெட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிராட்பேண்ட்ல கம்மி தான். சோ நீங்க ஜியோ ஃபீ இந்த மாதிரி யூஸ் பண்றதை விட அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஸ்ட்ரீமிங் டிவைசஸ் வந்து உங்களுக்கு நெசசரி ஆயிடும். ஏன்னா நீங்க டிவிக்கு ஒரு 300 ரூபாய் பே பண்றீங்க அப்படின்னா அந்த 300 ரூபாவை நீங்க பிராட்பேண்ட் கனெக்ஷன்ல போட்டீங்கன்னா வீட்ல எல்லா ஆக்சஸும் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாம ஸ்மார்ட்டான டிவைசஸ் வந்து நிறையவே வந்துருச்சு. ஓகேவா? சோ இதுக்காக தான் சொல்றேன் ஸ்ட்ரீமிங் டிவைசஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட். கமிங் டேஸ்ல ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேசஸ்ல அது போக போகுது அப்படிங்கறத கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி நீங்க வாங்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீமிங் டிவைசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஆக்சஸ், அதாவது வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுக்குறாங்களா அந்த ரிமோட் ஃபங்க்ஷன்ல பாருங்க. அதே மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் பட்டன் சிங்கிள் டச், அதே மாதிரி யூடியூப் சிங்கிள் டச் பட்டன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்களா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சோ ரிமோட் எல்லாமே வந்து ஒரு சூப்பர் ஆக்சஸ்ல வருது, எல்லாமே ப்ளூடூத் சப்போர்ட்ல வருது. நீங்க எந்த மூட்ல வச்சு நீங்க ஆக்சஸ் பண்ணாலும் அழகா மாறும். சோ அதனால இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீமிங் டிவைசஸ்ல என்ன மாதிரியான பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பா இதை செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு பெட்டரான பெஸ்ட் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வழங்கும். அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை டிவில ப்ளே பண்ணணும், அந்த பர்టిక్యులர் ஸ்ட்ரீம் எங்க சொருகி இருக்கீங்களோ அந்த இடத்துல ப்ளே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு குரோம் காஸ்ட் அண்ட் மிரர் காஸ்ட் கொடுக்குறாங்க. ஒரு சில கம்பெனி வந்து குரோம் காஸ்ட் கொடுக்குறாங்க, ஒரு சில கம்பெனி வந்து மிரர் காஸ்ட் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சிமிலரான ஒரு ஆப்ஷன் தான். சோ அதனால நீங்க வாங்கும்போது இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நீங்க பார்த்த இந்த விஷயங்களை வந்து பொறுத்து நீங்க ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீமிங் டிவைசஸ் வாங்க முடியும். இப்போ டாப் 5 பெஸ்டான ப்ராடக்ட் எது நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கறத பார்க்கலாம். 6th பிளேஸ்ல ஃபயர் டிவி HD ஸ்ட்ரீமிங் டிவைஸ் பத்தி பார்க்க போறோம். வீடியோ H.264 சப்போர்ட் பண்ணும், 1080p ஃபுல் HD வரைக்கும் ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுது, 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தராங்க அண்ட் ப்ளூடூத் 4.1 சப்போர்ட் இருக்கு, டுவல் பேண்ட் டுவல் ஆண்டனா வைஃபை சப்போர்ட்ஸ் இருக்கு, டுவல் பை ஆட்டோ அண்ட் 5.1 சரவுண்ட் சவுண்ட் 2 சேனல் ஸ்டீரியோ எஃபெக்ட் எல்லாமே வந்து இதுல சப்போர்ட் ஆகும். 3999 ரூபீஸ்க்கு அமேசான்ல எக்ஸ்க்ளூசிவா செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 28,024 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல MI Box 4K ஸ்ட்ரீமிங் டிவைஸ் பத்தி பார்க்க போறோம். 4K HDR10 சப்போர்ட் இருக்கு, மல்டி டீகோடர் வீடியோஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும், குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க, 2GB RAM சப்போர்ட் இருக்கு, Android TV 9.0
with 5000 plus application supports இருக்கும் அப்படின்னு எம்ஐ கிளைம் பண்ணிருக்காங்க. Dolby Audio DTS 2.0 plus digital sound effect எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். Flipkartல எக்ஸ்க்ளூசிவா இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3499 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 4170 verified reviews இருக்கு. Fourth placeல MI TV Stick streaming device பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு HD Full HD TVஸ்ல ஃபுல்லாவே சப்போர்ட் பண்ணுது. 1 year வாரண்டி தராங்க. Chromecast built-in சப்போர்ட் இருக்கு. Dolby Plus DTS 2.0 டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட் இந்த மாதிரியான எல்லா எஃபெக்ட்ஸும் சப்போர்ட் பண்ணும். Flipkartல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 2799 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 902 verified reviews இருக்கு. Third placeல Mark Turbo Stream streaming device பத்தி பார்க்க போறோம். works with 1080p HD Full HD TV மாடல்ஸ் எல்லாத்துலயுமே சப்போர்ட் பண்ணுது. Android 9.0 8GB ROM சப்போர்ட் எல்லாமே இருக்கு. fast streaming dual band Wi-Fi சப்போர்ட்ஸும் இருக்கு. Dolby Audio Bluetooth version 4.0 சப்போர்ட்டும் கொடுக்கறாங்க. Flipkartல எக்ஸ்க்ளூசிவா செல் பண்றாங்க. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Flipkartல 3499 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 3343 verified reviews இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல Fire TV Stick 4K streaming device பத்தி பார்க்க போறோம். 1160 pixel ratio சப்போர்ட் பண்ணுது. 4K Ultra HD Bluetooth 5.0 சப்போர்ட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. நியூ ஜெனரேஷன் அப்படிங்கிறதுனால புதுசா இதுக்காகவே பிரத்யேகமா நியூ Alexa வாய்ஸ் ரிமோட் சப்போர்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. Dolby Vision HDR10 HLG HDR10 Plus எல்லா சப்போர்ட்டும் இதுல இருக்கு. Dolby Atmos Quad Core 1.7 GHz ப்ராசஸரும் இதுல கொடுத்திருக்காங்க. Androidல ரன் ஆகுது. இந்த ப்ராடக்ட் உடைய எக்ஸ்க்ளூசிவ் பிரைஸ் இன் Amazonல 5999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 6617 verified reviews இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல Apple TV 4K streaming device பத்தி பார்க்க போறோம். 4K Dolby Vision and HDR10 சப்போர்ட் இருக்கு. Dolby Atmos and 3-dimensional சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. A10X Fusion chip இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க with ultra graphic சப்போர்ட்டோட. Netflix, Amazon Prime Video எல்லா விதமான சப்போர்ட்ஸும் இதுல இருக்கு. இந்த டிவைஸ் பிரீமியமா வரதுனால Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 17430 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 9.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 25 verified reviews இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ஸ்ட்ரீமிங் டிவைசஸ் பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான லிங்க்ஸ் Flipkart and Amazon ரெண்டுத்தோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். அங்க போய் தாராளமா இத பத்தி இன்னும் அதிகமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம்.